பசங்களா எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? உங்களோட நீட் ப்ரிப்பரேஷனை சூப்பராக கொண்டு போகிறதுக்கு சைலம் ஆரம்பித்த புது சீரீஸ் தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஷன் சீரீஸ். ஸோ அதில் இந்த வருஷம் நாம் 2021 நீட் கெமிஸ்ட்ரியில் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த ஒரு சிங்கிள் வீடியோவில் குயிக்காக கான்செப்டுவலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் வீடியோவை முழுசாக பாருங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, எஸ் பசங்களா. ஸோ சைலத்தோட கிளாஸஸோட எல்லாம் நோட்ஸ் கிடைக்கிறதுக்கு நீங்கள் இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் ஆகும், அங்கே எல்லா நோட்ஸும் அவைலபிள் ஆகும். ஸோ அது மறக்காமல் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தால் உடனே சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். ஓகே, டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன், உடனே கொஸ்டின் டிஸ்கஷன் ஆரம்பிக்கிறேன். ஸோ லெட்ஸ் see the first question, 2021 NEET chemistry. First question என்ன சொல்கிறாங்க? The following solutions were prepared by dissolving 10 gram glucose in 250 ml and 10 gram urea in 250 ml, 10 gram sucrose in 250 ml. That means volume same, mass same. The right option for the decreasing order of the osmotic pressure. Very simple question. Osmotic pressure formula is pi is equal to CRT, where C is the concentration, R universal gas constant, T temperature. So நமக்கு வந்து pi வந்து எப்படி எழுதலாம்? C concentration தானே. concentration என்ன? number of moles by volume தானே. So number of moles by volume R into T எழுதலாம். Again number of moles என்ன? given mass by molar mass தானே. So given mass W, molar mass capital M into V R T எழுதலாம். இப்போ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் எல்லா சப்ஸ்டன்ஸ்லையுமே weight சேம், யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் சேம், டெம்பரேச்சர் சேம், அது மட்டும் இல்லை வால்யூம் சேம். ஸோ இதிலிருந்து நமக்கு என்ன கிடைக்குது? ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு மோலார் மாஸ்னு கிடைக்குது. அந்த ரிலேஷன் வச்சு நம்ம ஈஸியாக இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா C6H12O6, CH4N2O, C12H22O11 இந்த மூணு சப்ஸ்டன்ஸை பார்க்கும்போதே நமக்கு தெரியுது இதில் மோலார் மாஸ் கம்மி. யூரியாவுக்கு மோலார் மாஸ் கம்மி. யூரியா வந்து P2. ஸோ P2க்கு மோலார் மாஸ் கம்மினா ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் அதிகம். ஸோ P2 தான் அதிகம். P2 அதிகம் எங்கே வருது? இதில் வரல. ஸோ P2 அதிகம் 2. அதுக்கப்புறம் கம்பேர் பண்ணும்போது C6, இங்கே C12. ஸோ ஹையஸ்ட் மோலார் மாஸ் யாருக்கு? அது P3. ஸோ P2, P1, P3. தட் இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் 4 வில் பி த ரைட் ஆன்சர். கிளியரா? P3ல மோலார் மாஸ் அதிகமாக இருக்குது, அப்போ ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. which one among the following is the correct option for direct right relationship between Cp and Cv for 1 mole of an ideal gas? So directly from thermodynamics NCERT அப்படியே அந்த ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் for 1 mole சொல்லும்போது Cp minus Cv is equal to R. So the answer is option 1. Next question என்ன? The major product formed by the dehydrohalogenation reaction of 2 bromopentane. So 2 bromopentane எப்படி இருக்கும்? 1 2 3 4 5 5 கார்பன், அதில் இங்கே வந்து bromine. 2 bromopentane இதுதான். இது இங்கே CH3 இருக்கும், இங்கே CH, இதில் CH2, இதில் CH2, இதில் CH3. என்ன பண்ணுறாங்க? டீஹைட்ரோஹாலஜனேஷன் மைனஸ் HBr. bromine போகும், அப்புறம் பீட்டா பொசிஷன்லேருந்து ஹைட்ரஜனும் போகும். பீட்டா எலிமினேஷன் தான் இது. எஸ், திஸ் இஸ் பீட்டா எலிமினேஷன். அப்போ நமக்கு தெரியும் எஸ் இதில் இது ஒரு பீட்டா பொசிஷன் தான், இதுவும் ஒரு பீட்டா பொசிஷன் தான். ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்காங்க? மேஜர் ப்ராடக்ட் கேட்டிருக்காங்க. மேஜர் ப்ராடக்ட்னு நமக்கு தெரியும் சைட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட். மோஸ்ட் சப்ஸ்டிடியூட்டட் ஆல்கீன் ஆர் ஆல்கீன் வித் கிரேட்டர் நம்பர் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன். அப்போது அது நல்லா பாருங்கள், இந்த பீட்டா பொசிஷனில் வந்து ஹைட்ரஜன் எடுத்தால் ஆல்ஃபா ஹைட்ரஜனோட நம்பர் அதிகமாகுமா? ஆகாது. ஆனால் இங்கேருந்து எடுத்தால் நல்லது. ஸோ த கரெக்ட் ஆன்சர் வந்து எப்படி இருக்கும்? CH3 இருக்கும், இங்கே CH இருக்கும், Br போயிருக்கும், டபுள் போண்டு, அப்புறம் ஒரு CH, அப்புறம் ஒரு CH2, அப்புறம் ஒரு CH3. திஸ் இஸ் த ரைட் ஆன்சர். இப்போ இந்த காம்பவுண்டுக்கு என்ன பேர் கொடுக்கலாம்? 1 2 3 4 5 பெண்டு 2க்கு 3க்கு இடையில டபுள் போண்டு. ஸோ பெண்டு 2ஈன் தான் மேஜர் ப்ராடக்ட். அவங்க சொல்லியிருக்காங்க மேஜர் ப்ராடக்ட். இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ண ரூல் இது. இந்த ரூலுக்கு பேர் சைட்ஸ் ஆஃப் ரூல். என்ன பேர்? சைட்ஸ் ஆஃப் ரூல். ஓகே, மோஸ்ட் சப்ஸ்டிடியூட்டட் ஆல்கீன் இஸ் த மேஜர் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிற ரூல் தான் சைட்ஸ் ஆஃப் ரூல். இல்லை வேறொரு ப்ராடக்ட் கிடைக்கும் உங்களுக்கு, அதுவும் எழுதணுமா? நான் எழுதுறேன். இது மேஜரு அண்ட் இன்னொரு ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னா CH2 டபுள் பவுண்ட் CH, சிங்கிள் பவுண்டு CH2, சிங்கிள் பவுண்டு CH2, சிங்கிள் பவுண்டு CH3. இதோட பேர் என்ன தெரியுமா? இதோட பேர் ஹாஃப்மேன் ப்ராடக்ட். அது மைனராக இருக்கும். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அன்ஆர்கானிக் காம்பவுண்ட் கண்டெய்னிங் கார்பன் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது. கார்பன் 78%, மிச்சம் இருக்கிற 22% யார்? ஹைட்ரஜன் சொல்லியிருக்காங்க. ரைட் ஆப்ஷன் ஃபார் த எம்பெரிக்கல் ஃபார்முலா. கார்பனோட மோலார் மாஸ் தெரியும் 12, ஹைட்ரஜனோட மோலார் மாஸ் 1. அப்போது இங்கே கார்பனோட மோல்ஸு 78/12 வரும். 78/12, 78/12, இங்கே 22/1. 78/12 பண்ணும்போது 6.5 வரும், இங்கே 1 வரும். ஸோ இதை பாருங்கள் எப்படி இருக்கும். நமக்கு என்ன பண்ணலாம்?
number of moles la idla 78/2 6.5 வருது number of moles. So idla kammiyana number 1 தானே. So 6.5 இங்க 22 sorry 22/1 22/1 22. So இமே பண்ண வேண்டியது இந்த லிஸ்ட்ல 6.5 தானே கம்மி. ஸோ 6.5 வச்சு ரெண்டு பேரையும் டிவைட் பண்ணால் இங்கே 1 வரும். இங்கே 22 டிவைடட் பை 6.5 18/6 3 வரும். அப்போ 22னா 3 பாயிண்ட் சம்திங் வரும். நமக்கு அப்ராக்சிமேட்லி 3 எடுக்கலாம். ஸோ சிக்கு கரஸ்பாண்டிங் 1, ஹைட்ரஜனுக்கு கரஸ்பாண்டிங் 3. CH3 is the right answer. Okay. Next, zirconium and hafnium, yes, have similar atomic and ionic radii because of பசங்களா நமக்கு தெரியும் D blockல 3D series elements விட 3D series elements விட சைஸ் அதிகம் தான் 4D சீரிஸுக்கு. ஆனால் 4D series எலமெண்டோடையும் 5D series எலமெண்டோடையும் சைஸ் எப்படி இருக்கும்? ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்கும். அதுக்கு காரணம் என்ன? லாந்தனாய்டு கன்ட்ராக்ஷன். பிகாஸ் ஆஃப்டர் லந்தானம், லந்தானம்னா 14 எலமெண்ட்ஸ் இருக்குல்ல, ஆஃப்டர் லந்தானம் என்ன ஆக போகுது? ஆஃப்டர் லந்தானம் எஸ் 14 எலமெண்ட்ஸுக்கு அப்புறம் நமக்கு வந்து தெரியும் லந்தானத்தில் எலக்ட்ரான் ஃபில்லிங்கு ஆன்டி பெனல்டிமேட்டு 4Fல தான் நடக்குது. அந்த மாதிரி ஆன்டி பெனல்டிமேட்டு 4Fல வந்து எலக்ட்ரான் ஃபில்லிங் நடந்தால் ஷீல்டிங் வந்து ரொம்ப பூராக இருக்கும். ஷீல்டிங் ரொம்ப பூரானா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் கூடும். எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் கூடுனா சைஸு குறையும். ஸோ தட் இஸ் கால்டு லாந்தனைட் கன்ட்ராக்ஷன். ஸோ பிகாஸ் ஆஃப் லாந்தனைட் கன்ட்ராக்ஷன் the elements of the 4D series and the 5D series are having almost a similar radii. So option 2 is the right answer. Okay பசங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, which of the following reaction is the metal displacement? Metal displacement என்ன? less reactive metal is replaced by a more reactive metal. So first option பாருங்க, chromium oxide chromium metal, இங்க aluminum metal. Okay, chromium oxide இருக்கிற chromium இப்போ வெளியே போயிட்டேன். யாரு காரணம்? அலுமினியம். ஸோ குரோமியத்தை ரீப்ளேஸ் பண்ணி அந்த இடத்துல அலுமினியம் ஒக்கிப்பையாக இருக்குது. நடக்குமா? நடக்கும். ஏன்னா நமக்கு தெரியும் ஃப்ரம் த எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ் குரோமியத்தை விட ரியாக்டிவான மெட்டல் தான் அலுமினியம். ஸோ இந்த ரியாக்ஷன் நடக்கும். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். Next question, the incorrect statement among the following: most of the trivalent lanthanide ions are colorless in the solid state. NCERT la correct ah கொடுத்திருக்காங்க. most of the trivalent lanthanide ions are colored in solid state and gaseous state கொடுத்திருக்காங்க. இவங்க கலர்லெஸ் சொல்றாங்க. அதுவே incorrect statement தான். ஆன்சர் ஆயிடுச்சு ஆப்ஷன் 1. அதுக்கப்புறம் lanthanides are good conductors, true. அதுக்கப்புறம் actinides are highly reactive metal especially when finely divided, very good. Actinide contraction is greater for element to element than and lanthanide contraction எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஆப்ஷன் 1 ஸ்டேட்மெண்ட் 1 அதுதான் இன்கரெக்ட்டா கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, ethylene diamine tetraacetate ion is ethylene diamine tetraacetate னா EDTA4- சொன்னா எப்படி இருக்கும்? சார் ethylene சொல்லும்போது CH2 சிங்கிள் பாண்ட் CH2, diamine சொல்லும்போது இங்க ஒரு நைட்ரஜன் இங்க ஒரு நைட்ரஜன், tetraacetate னு சொல்லும்போது இதுல CH2 COO-, இங்கேயும் CH2 COO-, இங்க CH2 COO-, இதுல இருந்தும் CH2 COO-. கிளியரா? அப்போது அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இது 1 இது 2 3 4 4 ஆக்சிஜன் டோனர், 4 ஆக்சிஜன் டோனர், 2 நைட்ரஜன் டோனர், மொத்தம் 6. ஸோ ஹெக்ஸாடென்டேட் லிகண்ட். ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. a particular station of all India radio New Delhi broadcast frequency வந்து தந்திருக்காங்க 1368 கிலோஹெர்ட்ஸ். கிலோஹெர்ட்ஸை ஹெர்ட்ஸாக மாற்றும் போது into 10⁻³ ஹெர்ட்ஸ்னு சொன்னாலும் செகண்ட் இன்வர்ஸ் சொன்னாலும் ஒன்று தான். ஓகே, த வேவ் லென்த் ஆஃப் த லாம்டா அது கண்டுபிடிக்கணும். சி தந்திருக்காங்க 3 × 10⁸ மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ். வெரி சிம்பிள் கொஸ்டின். we know the formula nu is equal to c by lambda. கண்டுபிடிக்க வேண்டியது லாம்டா தானே. ஸோ லாம்டா இஸ் ஈக்குவல் டு c by nu. c வந்து 3 × 10⁸ மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ். இங்கே 1368 × 10³ ஹெர்ட்ஸ்னு சொன்னால் செகண்ட் இன்வர்ஸ் தானே. ஆமாம். ஸோ செகண்ட் இன்வர்ஸ் கட் ஆகும். ஸோ ஆன்சர் வந்து மீட்டரில் மட்டும் இருக்கும். ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். இட் இஸ் 219.3 வரும். ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸ்டேட்மெண்ட் 1 என்ன சொல்கிறாங்க? ஸ்டேட்மெண்ட் 1ல என்ன சொல்கிறாங்க? ஆசிட் ஸ்ட்ரென்த் இன்க்ரீசஸ் இந்த ஆர்டர் HF விட HCl, HCl விட HBr விட HI. ஆமாம். ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயடின் டவுன் த குரூப் வரும்போது சைஸ் அதிகமாகும். ஸோ HI போண்டு லென்த் அதிகமாக இருக்கும், ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்கும். ஸோ ஈஸியாக போண்டு டிசோசியேட் பண்ணி H+ ரிலீஸ் ஆகலாம். ஸோ அசிடிக் ஸ்ட்ரென்த்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. தட் இஸ் ட்ரூ. So the statement is true. Second statement, as the size of the element fluorine, chlorine, bromine, iodine increases down the group, exactly the bond strength of HF, HCl, HBr and HI decreases and so the acidic strength increases. Exactly the correct explanation கொடுத்திருக்காங்க. அப்போ statement 1 and statement 2 ரெண்டுமே correct, both are true. Okay, so 10 questions நம்ம complete பண்ணியாச்சு.
பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Noble gases are named because of their inertness towards reactivity. Identify the incorrect statement. So P block la irundhu indha question கேட்டிருக்காங்க. Incorrect statement கேட்டிருக்காங்க. First statement, noble gases have very high melting and boiling point. அப்படியா? பார்க்கலாம். இது வெயிட் பண்ணுங்க. Noble gases have weak dispersion forces. ஆமா. ஏன்? ஏன்னா noble gases செல்ஃப் சஃபிஷியன்ட், அவங்களுக்கு ஆல்ரெடி ஸ்டேபிளான கான்ஃபிகரேஷன் இருக்குது. ஸோ அதனால இன்ட்ராக்ஷன்ஸ் எல்லாமே வீக்காக தான் இருக்கும். ஸோ வீக் டிஸ்பர்ஷன் ஃபோர்ஸ் இஸ் ட்ரூ. வீக் டிஸ்பர்ஷன் ஃபோர்ஸ்னு சொன்னால் அது ட்ரூ தான், மறந்துடாதீங்க. எங்கே இருக்குது? எஸ், திஸ் இஸ் ட்ரூ. நோபல் கேஸஸ் ஆஃப் லார்ஜ் பாசிட்டிவ் வேல்யூஸ் ஆஃப் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி. ஆமாம், அவங்களுக்கு எலக்ட்ரான் கொடுத்தா எலக்ட்ரான் கெயின் பண்ணணும்னா நாம் எனர்ஜியும் கொடுக்கணும். ஸோ பாசிட்டிவ் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி அதிகமாக இருக்கும். நோபல் கேஸஸ் ஆர் ஸ்பேரிங்லி சால்பிள் இன் வாட்டர், அதுவும் ட்ரூ தான். ஸோ எல்லாமே ட்ரூ. இன்கரெக்ட் எதுன்னு கேட்டால் ஆப்ஷன் 1. ஆப்ஷன் 1 தான். ஏன் நான் சொன்னேன், இன்ட்ராக்ஷன் வீக்காக இருக்கிற ஒரு ஸ்பீஷீஸுக்கு மெல்டிங் பாயிண்ட் பாயிலிங் பாயிண்ட் எப்படி அதிகமாக இருக்கும்? கம்மியாக தானே இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The major product of the following chemical reaction. Following chemical reaction சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அன் ஆல்கீன், HBr பெராக்சைடு. ஸோ ஆல்கீன் கூட HBr பெராக்சைடு அப்படின்னா என்ன இருக்கும்? அதுதான் ஆன்டி மார்கானிகோவ் ரூல் ஆஃப் அடிஷன் பண்ணால் போதும். கெராஷ் எஃபெக்ட், பெராக்சைடு எஃபெக்ட் பண்ணுங்க. எகெயின்ஸ்ட் மார்கானிகோவ் ரூல் பண்ணுங்க. வாட் இஸ் மார்கானிகோவ் ரூல்? நெகட்டிவ் பார்ட் கோஸ் டு த கார்பன் கண்டெய்னிங் லெஸர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம். ஸோ எகெயின்ஸ்ட் மார்கானிகோவ் ரூல் பண்ணும்போது bromine will go to the carbon containing more number of hydrogen atoms. So the product will be CH3, CH, CH3. சிங்கிள் பவுண்டு CH, டபுள் பவுண்டு CH2 இல்லை, அதில் லெஸர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கிற இடத்துக்கு புரோமின் போனால் அது மார்கானிகோவ் ரூல். இங்கே பெராக்சைடு இருந்ததுனால ஆன்டி மார்கானிகோவ் ரூல் போகணும். ஸோ Br will go to the carbon containing more number of hydrogen atom. So this will become CH2. இது CH2Br மாறும். அப்படி பார்த்தா கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4. ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The molar conductance of NaCl, HCl and sodium acetate வேல்யூஸ் எல்லாம் தந்திருக்காங்க. The molar conductance of acetic acid கண்டுபிடிக்கணும். ஸோ molar conductance of acetic acid, லிமிட்டிங் மோலார் கண்டக்டன்ஸ் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் கண்டுபிடிக்கணும். அப்போ அதுக்கு நமக்கு CH3COO மைனஸோட வேல்யூ வேணும். அதுக்கு நமக்கு சோடியம் அசிட்டேட்டோட வேல்யூ தந்திருக்கு 91 எடுக்கலாம். ஆனால் அதில் சோடியம் நமக்கு தேவை இல்லை. ஓகே, அடுத்து எனக்கு H+ஓட வேல்யூ வேணும். H+க்கு நான் HClோட வேல்யூ எடுக்கிறேன். HClோட வேல்யூ 426.16. ஆனால் அதில் எனக்கு Cl தேவையில்லை. ஸோ நமக்கு தேவையில்லாத சோடியம் அண்ட் குளோரினை மைனஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணால் போதும்? NaClோட 126.45 மைனஸ் பண்ணால் போதும். ஸோ இதை பாருங்கள், 426 மைனஸ் 126. ஸோ அப்ராக்சிமேட்லி இங்கே என்ன இருக்கும்? 300 இருக்கும். 300 + 91 391. ஸோ 391 ஆன்சர் இருக்கான்னு பாருங்கள். எஸ், ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The compound which shows metamerism. மெட்டாமரிசம்னா உங்களுக்கு தெரியும்ல, ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு 2 சைடும் இருக்கிற ஆல்கைல் செயின் டிஃப்ரெண்ட் வரணும். அது ஈதரால முடியும், கீட்டோனால முடியும், எஸ்டரால முடியும், தயோ ஈதரால முடியும். அப்படி தானே இருக்குது. எஸ், பார்க்கலாம். இப்போ C3H8O, C3H8 CnH2n + 2O தானே? ஆமாம். அப்போ அது ஈதரோட ஃபார்முலா தானே? எஸ், இது ஈதரோட ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா தான். அடுத்தது C3H6 இல்லை, அது CnH2n தான் இருக்குது. அப்போ அது ஈதரோட ஃபார்முலா இல்லை, அப்போ அது வேண்டாம். C4H10O, CnH2n + 2O, இதுவும் ஈதரோட ஃபார்முலாக்கு மேட்ச் ஆகுது. C5H12, அது என்ன இப்படி? C5H12 ஹைட்ரோ கார்பன், ஆல்கேன் தான். ஆல்கேனுக்கு எப்படி மெட்டாமர்ஸ் எல்லாம்? கண்டிப்பாக ஆப்ஷன் 4 பார்க்கவே தேவையில்லை. ஆப்ஷன் 4 நெக்லெக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே ஈதர்னு தோணுது இல்லை, 2 காம்பவுண்டு, அவங்கள வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ அதில் இங்கே 3 கார்பன் தான் இருக்குது. 3 கார்பனை வச்சு எப்படிடா ஈதர்? CH3O, CH2, CH3. இதுக்கு மெட்டாமர்ஸ் இருக்காது. ஏன்னா இந்த சைடு மீதேல், இந்த சைடு ஈதேல். இனிமேல் இந்த கார்பன் இங்கே வந்தால் இந்த சைடு ஈதேல், அந்த சைடு மீதேல் ஆனாலும் அதோட பேர் மாறாது, அது காம்பவுண்டு மாறாது. ஆனால் 4 கார்பன் இருந்தால் எஸ் முடியும். பாருங்கள், C4H10O இப்படி எழுதலாம். CH3, CH2, அப்புறம் O, அப்புறம் எகெயின் CH2, CH3. இது ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் என்ன? CH3, CH2, CH3, O, CH3. பாருங்கள், இப்போ பாருங்கள், இங்கே 2 கார்பன், இங்கே 2 கார்பன், அது ஒரு ஸ்டைலு. இங்கே 3 கார்பன், இங்கே 1 கார்பன், அது ஒரு ஸ்டைலு. ஸோ எஸ், மெட்டாமரிசம் பாசிபிள் வித் 4 கார்பன். அப்போ இதற்கு மினிமம் 4 கார்பனாவது வேணும். ஸோ அதனால் கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 3. Next question பாருங்க. The correct sequence of the bond enthalpy: carbon fluorine, carbon chlorine, carbon bromine, carbon iodine. Very easy, no exception. Down the group, fluorine, chlorine, bromine, iodine length கூடும். So carbon iodine bond length அதிகம், அப்போ strength கம்மி. bond enthalpy என்ன? energy required to break the bond. அப்போ அது கொஞ்சம் கார்பன் ஐடின் பாண்டுக்கு bond enthalpy கம்மியாக இருக்கும். கார்பன் ஐடினுக்கு bond enthalpy கம்மியாக இருக்கும். இப்போ இது வராது. யாருக்கு பவுண்ட் என்தால்பி அதிகம்? கார்பன் ஃப்ளூரினுக்கு அதிகம். இது கம்மியாக கொடுத்துருக்கேன், தப்பு. NCERTல டேபிள் இருக்குது, அங்கே பாண்ட் என்தால்பி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி
டைபோல் மொமெண்ட் கொடுத்துருக்காங்க. டைபோல் மொமெண்ட்டில் எக்ஸப்ஷன் வரும். அங்கே குளோரோமீதேன் ஃப்ளோரோமீதேனை விட அதிகம் வரும். அது நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ரைட்டா கிளியரா. நெக்ஸ்ட் இந்த டைஹீட்ரல் ஆங்கிள் ஆஃப் லீஸ்ட் ஸ்டேபிள் கன்ஃபார்மர் நமக்கு தெரியும். எக்லிப்ஸ் இருக்குது, ஸ்டாகர்ட் இருக்குது, ஸ்டெபிலிட்டி லீஸ்ட் ஸ்டேபிள்னு கேட்டிருக்காங்க. லீஸ்ட் ஸ்டேபிள்னா ஸ்டெபிலிட்டி ரொம்ப கம்மி. எப்போ ஸ்டெபிலிட்டி கம்மியாகும்? எக்லிப்ஸில் தான் கம்மியாகும். எக்லிப்ஸ்னு சொல்லும்போது அங்கே டைஹீட்ரல் ஆங்கிள் என்ன? 0. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. அடுத்தது பாருங்க, லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 மேட்ச் பண்ண வேண்டியிருக்கு. PCl5 நமக்கு தெரியும், நம்ம எல்லாம் ரெகுலராக படிச்சது. PCl5 வந்து ட்ரைகனல் பைபிரமிடலோட எக்ஸாம்பிள். sp3 டீஹைபிரிடைசேஷன் ட்ரைகனல் பைபிரமிடல். அப்போ A4 A2 தப்பு, A3 தப்பு, A4 இருக்காங்க, A4 இருக்காங்க. ஓகே, 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டேன். அடுத்து SF6 ஒக்டாஹீட்ரல். SF6 ஒக்டாஹீட்ரல். B3 எலிமினேட் பண்ணிட்டேன். இது B3 இது B3. ஓகே, ரெண்டும் மறுபடியும். அப்புறம் BF3 எனக்கு தெரியும். BF3 ட்ரைகனல் பிளானர். BF3 ட்ரைகனல் பிளானர். sp2 ஹைபிரிடைசேஷன். ஸோ D2 இங்கே மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். Next, what is the UPSC name of the organic compound formed in the following chemical reaction? யாருது? அசெட்டான். அசெட்டானோட ஃபார்முலா CH3 C double bond O CH3. இதுதான் அசெட்டான். என்ன பண்ணுறாங்க? இட் இஸ் ட்ரீட்டிங் வித் ஈதைல் மெக்னீஷியம் bromide. ஈதைல் மெக்னீஷியம் bromide கூட ட்ரீட் பண்ணால் என்ன ஆகும்? எல்லாருக்கும் தெரியும். ஈதைல் பார்ட் நெகட்டிவ், கிரிக்னாட் ரிஏஜனில் ஆல்கைல் பார்ட் நெகட்டிவ், ஆப்போசிட் பார்ட் பாசிட்டிவ் தானே. அண்ட் இங்கே கார்பன் ஆக்சிஜனில் ஆக்சிஜன் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் தானே. ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர்? CH3 கார்பனில் பாசிட்டிவ் இருக்கும். பாசிட்டிவ் இருக்கிற இடத்துல யார் வரும்? CH2 ஈதைல் வரும். OMGBr ஆகும். OMGBr இங்கே ஹைட்ரோலிசிஸ் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகும்? OH மாறும். ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ப்ராடக்ட். அப்போ இந்த காம்பவுண்டுக்கு பேர் என்ன? OH குரூப் அட்டாச் பண்ண கார்பனுக்கு மினிமம் நம்பர் வரணும்ல. ஸோ 1 2 3 4 அவ்வளோதான். ஸோ செகண்ட் கார்பனில் மீதேல் குரூப் 2 மீதேல் பியூட்டன் 2 மீதேல் பியூட்டன் 2 ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். Next வருங்க, identify the compound that will react with the Hinsberg reagent. Hinsberg reagent என்ன? பென்சீன் சல்ஃபோனைல் குளோரைடு படிச்சிருப்பீங்க. பென்சீன் ரிங் இருக்கும், அதில் S டபுள் பவுண்ட் O இங்கே ஒரு Cl இருக்கும். இதுக்கு பேர் தான் Hinsberg reagent. பென்சீன் சல்ஃபோனைல் குளோரைடு. இல்லை இந்த சைடு ஒரு மீதேல் குரூப் இருந்தாலும் பரவாயில்ல, தப்பு இல்லை. இந்த Hinsberg reagent it is used to distinguish primary, secondary and tertiary amine. Primary amine ரியாக்ட் பண்ணுவேன் soluble in alkali. Secondary amine ரியாக்ட் பண்ணுவேன் insoluble in alkali. Tertiary amine ரியாக்டே பண்ண மாட்டேன். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? React with the Hinsberg reagent and dissolve in alkaline சொல்லியிருக்காங்க. That means the amine should be primary இருக்கணும். Primary amine இருந்தால் NH2 இருக்கணும். இங்கே பாருங்க NH, அப்போ secondary amine வராது. இங்கே பாருங்க N, அது tertiary amine வராது. இங்கே பாருங்க NO2, அது நைட்ரோ காம்பவுண்ட் வரவே வராது. So this is the primary amine. Option 2 is the right answer. Option 2 is the right answer. நெக்ஸ்ட் பாருங்க, the correct structure of 2,6-dimethyl dec-4-ene. ஸோ இதை வந்து கண்டுபிடிக்கும், கரெக்ட் ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிக்கணும். ஓகே, இங்கே பாருங்க 4-ene முதல்ல அது செக் பண்ணுங்க. 4வது கார்பனுக்கு 4க்கும் 5க்கும் இடையில டபுள் பாண்ட் வேணும். ஸோ இங்கே பாருங்க 1 2 3 4 இல்லை, 3க்கும் 4க்கும் இடையில தான் டபுள் பாண்ட் இருக்குது. அப்போ இது இல்லை. இனி இங்கே பாருங்க, இங்கே டபுள் பாண்ட் இருக்குல்ல, சாரி 1 2 3 4, 3க்கும் 4க்கும் இடையில தான் டபுள் பாண்டு. அப்போ அது இல்லை, 4க்கும் 5க்கும் இடையில டபுள் பாண்ட் வரும். அப்போ தானே 4-ene சொல்லுவேன். இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 6, 5க்கும் 6க்கும் இடையில வரவே வராது. அப்போவே ஆன்சர் ஆயிடுச்சுல ஆப்ஷன் 4. ஏன் பாருங்கள் 4-ene தானே. 1 1 2 3 4 5, 4க்கும் 5க்கும் இடையில டபுள் பாண்டு, அதனால 4-ene பேர். ஸோ ஈஸியாக வந்து நமக்கு ஆன்சர் எடுக்க முடியும். அப்புறம் 2,6-dimethyl இருக்க பாருங்க. 2ல் ஒரு மீதல் குரூப் இருக்குது, 6லேயும் ஒரு மீதல் குரூப் இருக்குது. ஈஸி. ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, the pKb of dimethyl amino, pKa of acetic acid. பசங்களா pKb வேல்யூஸ் எல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணுறது என்ன? pKa இருந்துச்சுன்னா அது வீக் ஆசிட், pKbனா அது வீக் பேஸ். ஸோ வீக் ஆசிட் அண்ட் வீக் பேஸோட pKb வேல்யூ தந்துருக்காங்க. கண்டுபிடிக்க வேண்டியது pH. இந்த ரெண்டும் சேர்ந்து சால்ட்டோட pH, சால்ட் ஹைட்ரோலிசிஸ் எல்லாம் படிச்சிருக்கோம்ல. ஸோ வீக் ஆசிட் வீக் பேஸ் சேர்ந்து கிடைக்கிற சால்ட்டோட pH வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு தெரியும் pH வந்து below 7, above 7, equal to 7 சொல்ல முடியாது. அந்த நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும். ஸோ 7 + half of pKa minus pKb, இதான் ஃபார்முலா. ஸோ 7 + half of pKa 4.77, pKb 3.27. that is 7 + half of 4.77 minus 3.27 வந்து 1.5. that is 7 plus 1.5 ஓட half 0.75. the answer is 7.75. 7.7. Option 2 is the right answer. Next பாருங்க, BF3 is planar. BF3 தெரியும், boron trifluoride is planar. sp2 hybridization trigonal planar. இது 2 எலக்ட்ரான், இங்க 2 எலக்ட்ரான், இங்க 2 எலக்ட்ரான், 6 எலக்ட்ரான். 4 வராது, 8 வராது, 6 எலக்ட்ரான்.
என்ன கேட்டிருக்காங்க hybridization sp2r option 2 is the right answer. Next, for a reaction enthalpy of the reaction -4.2, delta H -4.2. delta H negative means the reaction is exothermic. First exothermic reaction la நமக்கு என்ன தெரியும் exothermic la what do you mean by delta H? Energy of the product minus energy of the reactant. அதான் delta H. அது நெகட்டிவ் வருதுன்னா என்ன அர்த்தம்? அது நெகட்டிவ் வருதுன்னா எனர்ஜி ஆஃப் த ப்ராடக்ட் கம்மின்னு அர்த்தம், ரியாக்டண்டோட எனர்ஜி அதிகம்னு அர்த்தம். ப்ராடக்டோட எனர்ஜி கம்மி, ரியாக்டோட எனர்ஜி இங்கே பாருங்கள் ரியாக்டண்டோட எனர்ஜி அதிகம், ப்ராடக்டோட எனர்ஜி கம்மியாக இருக்குது. அப்போ இது சான்ஸ் இருக்குது, இதுக்கு சான்ஸ் இருக்குது, வேறு செக் பண்ணலாம். இங்கே பாருங்கள் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது, அப்போ அது இல்லை. இங்கே பாருங்கள் ரியாக்டண்ட்டை விட ப்ராடக்ட்டுக்கு அதிகமாக இருக்கேன், அப்போ அது எண்டோதெர்மிக், அது இல்லை. இங்கேயும் அதே மாதிரி எண்டோதெர்மிக். ஸோ ஆன்சர் ஆகிடுச்சு. ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் யோசிச்சா போதும், டெல்டா H நெகட்டிவா, அப்போ அது எக்ஸோதெர்மிக்னா என்ன அர்த்தம்? எனர்ஜி ரிலீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். தட் மீன்ஸ் ப்ராடக்டோட எனர்ஜி கம்மியாக இருக்கும், ரியாக்டண்டோட எனர்ஜி அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. நாமன்கிளேச்சர் இல்லை, சாரி, நேம் ரியாக்ஷன். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இருக்குது நேம் ரியாக்ஷன். வாட் இஸ் திஸ்? பென்சீன். பென்சின் கூட யாரில் இருக்காங்க சார்? பென்சின் கூட கார்பன் மோனாக்சைடு அண்ட் HCl அன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைட். எஸ், நமக்கு தெரியும். பென்சின் பென்சால்டிஹைடாக மாறுற ரியாக்ஷன் பேர் என்ன? கட்டர்மேன் கோச் ரியாக்ஷன். கட்டர்மேன் கோச் இருக்கா? இருக்குது. A2. அப்போ A2. அடுத்தது என்ன சார்? அடுத்தது கீட்டோனு NaOH X2. கீட்டோன் தான், ஆனால் CH3CO இருக்கே. CH3CO இருக்கிற காம்பவுண்டு NaOH ஹாலஜன் என்ன நடக்கும்? ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன். ஸோ B3. அடுத்து C என்ன பாருங்கள்? ஆல்கஹோலும் கார்பாக்சிலிக் ஆசிடும் இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆசிட் எஸ்டரிஃபிகேஷன் ரியாக்ஷன். ஸோ C4. லாஸ்ட் என்ன? கார்பாக்சிலிக் ஆசிடு. COH குரூப்புக்கு பக்கத்தில் கார்பன், ஆல்ஃபா கார்பன், அதில் ஹைட்ரஜன் இருக்குது. என்ன ஆகும்? அந்த ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணி அந்த ஹாலஜன் வரும். ரியாக்ஷனோட பேர் ஹெல்வோல்ஃபார்டு செலின்ஸ்கி ரியாக்ஷன், HB ரியாக்ஷன். ஸோ D1 கண்டுபிடிங்க. D1 மட்டும் பார்த்தாலே போதும், இது கிடைச்சிது. ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். எஸ், வாட் இஸ் திஸ் சார்? இந்த காம்பவுண்டோட பேர் மீதேல் பென்சீன் ஆர் இட் இஸ் கால்டு டொலுவின். மீதேல் பென்சீன் ஆர் டொலுவின் வந்து என்ன ஆகுது? பென்சால்டிஹைடாக மாறுது. டொலுவின் பென்சால்டிஹைடாக மாறுறதுக்கு ரியாக்ஷன் என்ன? எஸ், நம்ம படிச்சிருக்கோம். இட்டார்டு ரியாக்ஷன் பண்ணலாம். வாட் இஸ் திஸ் ரியாக்ஷன்? CrO2Cl2 குரோமைல் குளோரைட் ட்ரீட் பண்ணும்போது என்ன ஆகும்? நமக்கு ஒரு இன்டர்மீடியேட் கிடைக்கும். அந்த இன்டர்மீடியேட் ஹைட்ரோலிஸ் பண்ணும்போது நமக்கு பென்சால்டிஹைட் கிடைக்கும். அந்த இன்டர்மீடியேட் எப்படி இருக்கும்? எஸ், குரோமியம் காம்ப்ளெக்ஸ் நமக்கு தெரியும். பென்சீன் இருக்குங்க பாருங்கள். பென்சீன் ரிங்க CH3 தானே இருந்தது. அந்த CH3ல ஒரு ஹைட்ரஜன் இங்கே இருக்கும், மிச்சம் இருக்கிற 2 ஹைட்ரஜன் ஷிஃப்ட் ஆகும். OCrOHCl2. இங்கே OCrOHCl2 படிச்சிருப்பீங்க. இட்டார்டு ரியாக்ஷன். எஸ், ஸோ அது எங்கே இருக்குது? எஸ், ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட், which of the following molecule is non-polar? non-polarனா polarity இல்லைன்னா dipole moment 0ன்னு அர்த்தம். dipole moment 0. இங்கே இது CH2னா ஃபார்மால்டிஹைடா இல்லை SbCl5 NO2 POCl3. கரெக்ட் ஆன்சர் SbCl5. பிகாஸ் நமக்கு தெரியும் ஆன்டிமனி, நைட்ரஜன், ஃபாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமனி 5 வேலன்ஸ் எலக்ட்ரான். ஸோ ஆன்டிமனிக்கு இருக்கிறது 5 வேலன்ஸ் எலக்ட்ரான். அந்த 5 வேலன்ஸ் எலக்ட்ரான் 5 குளோரின் கூட பவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா பவுண்டும் ஐடென்டிக்கல், நோ லோன் பெயர், ரெகுலர் ஜாமெட்ரி. ஓகேவா? கரெக்டாக புரியுதா? ரெகுலர் ஜாமெட்ரி இருக்குது, பென்டகனல், பைபிரமிடல் இருக்கும். அதே மாதிரி நோ லோன் பெயர், சரௌண்டிங் ஆட்டம் எல்லாமே சேம். அப்படின்னா அது கண்டிஷன் தானே, போலாரிட்டி இருக்காதுன்னு நம்ம படிச்சிருக்கோம் டைபோல் மொமெண்ட் டாப்பிக்கில். ஸோ SbCl5 இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், வாட் இஸ் திஸ் சார்? CH3 CH2 CON, சோடியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட், NaOH ப்ளஸ் சம்திங். இங்கே சம்திங் இருக்குது, அந்த கொஸ்டின் மார்க் யாருன்னு தெரியாது. என்ன நடக்குது? CH3 CH3 மாறுது. தட் மீன்ஸ் CH3 மாறுது, இது ரிமூவ் ஆகுது. கார்பன் டை ஆக்சைடு ரிமூவ் ஆகுது. கார்பன் டை ஆக்சைடு ரிமூவ் ஆகிற ரியாக்ஷனோட பேர் டீகார்பாக்சிலேஷனோட ரியேஜெண்டோட பேர் என்ன? சோடா லைம் இஸ் a mixture of NaOH and calcium oxide. So correct answer is option 2, calcium oxide. Next, yes, in which of the following arrangements in the given sequence is not strictly according to the properties indicated? பாருங்க, H2O, H2S, H2SC, H2TE increasing pKa value. கரெக்டாக நமக்கு தெரியும். H2Oன்னு சொல்லும்போது ஆக்சிஜன் ஹைட்ரஜன் பாண்டு, ஆக்சிஜன் சல்ஃபர் பாண்டு, H2Oன்னு சொல்லும்போது
ஆக்சிஜன் ஹைட்ரஜன் பாண்டு, H2Sன்னு சொல்லும்போது சல்ஃபர் ஹைட்ரஜன் பாண்டு, செலீனியம் ஹைட்ரஜன் பாண்டு, டெலூரியம் ஹைட்ரஜன் பாண்டு. நமக்கு தெரியும் ஆக்சிஜன், சல்ஃபர், செலீனியம், டெலூரியம் டவுன் த குரூப் சைஸ் பெருசாகுது. ஸோ டவுன் த குரூப் வரும்போது இந்த பாண்டு லெங்த் கூடும், ஸ்ட்ரென்த் குறையும். ஸோ பிரேக் பண்ணி H+க்கு அதிகமாக ரிலீஸ் ஆகும். தட் மீன்ஸ் டவுன் த குரூப் அசிடிக் கேரக்டர் இன்க்ரீசஸ். அசிடிக் கேரக்டர் இன்க்ரீசஸ்னா KA வேல்யூ கூடும், PKA வேல்யூ குறையணும். இன்க்ரீசிங் PKA வேல்யூ சொல்லியிருக்காங்க, அதுதான் இன்கரெக்ட் ஆன்சர் ஆயிடுச்சு. அதுதான் இன்கரெக்ட் ஆன்சர் ஆயிடுச்சு. மற்ற ஆப்ஷன்லாம் பாருங்கள். NH3PH3 டவுன் த குரூப், நைட்ரஜனோட சைஸ் அதிகம், ஃபாஸ்பரஸுக்கு, ஃபாஸ்பரஸோட ஆர்சனிக்கோட ஆன்டிமனி. ஸோ அசிடிக் கேரக்டர் கூடும், இன்க்ரீசிங் அசிடிக் கேரக்டர் கரெக்டாக தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு, SiO2, SnO2, PbO2 இன்க்ரீசிங் ஆக்சிடைசிங் பவர் கரெக்டு தானே, இன்க்ரீசிங் ஆக்சிடைசிங் பவர் தானே. PbO2 இங்கே PbO2ல லெட்டோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு +4, லெட்டுக்கு +4 +2 லெட்டுக்கு +2 தானே பிடிக்கும், இனர்ட் பேர் எஃபெக்ட். அப்போ லெட்டு +2 மாறுவாங்க, ரிடக்ஷன் நடக்கும். யாருக்கு ரிடக்ஷன் நடக்குதோ அவங்க நல்ல ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸோ இன்க்ரீசிங் ஆக்சிடைசிங் பவர் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. HF, HCl, HBr, டவுன் த குரூப் சைஸ் கூடும், அப்போ போர்டு பிரேக் ஆகும், H+ ரிலீஸ் ஆகும், அசிடிக் கேரக்டர் கூடும். ஸோ இன்க்ரீசிங் அசிடிக் கேரக்டர் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இன்கரெக்டான ஆப்ஷன் 1 மட்டும்தான். நெக்ஸ்ட் பாருங்க, ஃப்ரம் த ஃபாலோயிங் பேர்ஸ் ஆஃப் அயன் விச் ஒன் இஸ் நாட் அன் ஐசோ எலக்ட்ரானிக் பேர். ஐசோ எலக்ட்ரானிக்னா என்ன, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் சேமாக இருக்கணும். Na + 10 எலக்ட்ரான், Mg2 + 10 எலக்ட்ரான். அப்போ இது 10 எலக்ட்ரான் 10 எலக்ட்ரான். Mn2+, மேங்கனீஸோட அட்டாமிக் நம்பர் 25, 25லிருந்து 2 எலக்ட்ரான் போனால் 23. Fe3+, அயன் 26, 3 போனால் அதுவும் 23. ஸோ இது 23 எலக்ட்ரான் 23 எலக்ட்ரான். Fe2+, Fe2+ல 26லிருந்து 2 போனால் 20, இது 24. Mn2+, 25லிருந்து 2 போனால் இது 23. ஐசோ எலக்ட்ரானிக்கா இல்லை, ஐசோ எலக்ட்ரானிக். ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். Next பாருங்க, the reagent are in the following chemicals reaction. So what is this? Sir, this is NH2 group. So this is basically aniline 2,4,6 tribromoaniline. என்ன பண்றாங்க, NaNO2 and HCl. This reaction NaNO2 and HCl which நம்ம சொல்ற இந்த ரியாக்ஷனோட பேரு diazotization reaction. Diazotization reactionல aniline என்ன ஆகும், diazonium chloride மாறும். Yes, NH2 N2Cl- மாறுது. அடுத்து என்ன பண்றாங்க, அந்த diazonium chloride காணுவாங்க, அப்படியே ஹைட்ரோகார்பனாக மாறி இருக்காங்க. ஸோ பென்சின் டைசோனியம் குளோரைடை ரெடியூஸ் பண்ணி பென்சீனாக மாத்திர 2 ரியேஜனை பற்றி NCERTயில் சொல்கிறாங்க. ஒன் இஸ் H3PO2, இன்னொன்று CH3CH2OH. ஸோ இதில் ஆப்ஷனில் CH3CH2OH இருக்காங்க. ஸோ தட் இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், எஸ் இந்த காம்ப்ளெக்ஸ் 4 கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடில் அதில் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து நல்லா பாருங்கள், ஒருத்தருக்கு 0 மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி, தட் மீன் அன்பேர்டு எலக்ட்ரான் இல்லை. அன்பேர்டு எலக்ட்ரான் இல்லாத ஒருத்தர் இருக்காங்க. கண்டிப்பாக நமக்கு தெரியும் ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட் இருந்தால் பேரிங் நடக்கும். இப்போ ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட் இங்கே CNக்கு இருக்குது, இந்த CNக்கு 2 CN இருக்குது. முதல்ல அவங்கள செக் பண்ணுங்கள். ஏன்னா CN இஸ் ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட்னு எல்லாருக்குமே தெரியும். இங்கே CN இருக்கிற இந்த லிகாண்டில் அயனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை கண்டுபிடிச்சேன் +3, இங்கே +2. ஓகே, நல்லா யோசிச்சு பாருங்க. அயன்னு சொல்லும்போது 4s2 3d6, +3ன்னு சொல்லும்போது 4sலிருந்து 2 எலக்ட்ரான் போகும், 3dலிருந்து 1 எலக்ட்ரான் போகும். அப்போ 3d5, 3d5னா 5 எலக்ட்ரான். பேரிங் பண்ணும்போது 1 2 3 4 5, 1 எலக்ட்ரான் அன்பேராக இருக்காங்க. இங்கே n = 1 வருது. ஸோ அது 1.73. அதான் A4 தான் வரும், A4 தான் வரும். அப்போ A4 இங்கே இருக்குது. இது ரெண்டும் தப்பு. அப்போ நமக்கு அடுத்த ஓகே, இங்கே இந்த CN எடுக்கிறேன். CN ஸ்ட்ராங் தானே, ஆமாம். Fe2+ தானே. Fe2+ன்னு சொல்லும்போது 4sலிருந்து 2 எலக்ட்ரான் போகும், 3d6 இருக்குது. அப்போ d6 ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட். அப்போ 1 2 3 4 5 6 பேர் ஆகிடுச்சு, எல்லாமே பேர் ஆகிடுச்சு, நோ அன்பேர் எலக்ட்ரான். அப்போ 0 இவனுக்கு தான் வரும், C2 தான். அப்போ இதில் C2 இருக்கா பாருங்க, C2 இங்கே இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். கிளியரா? எல்லா காம்பவுண்டும் பண்ணால் கொஞ்சம் டைம் அதிகமாகும், அதனால இப்படி ஷார்ட்கட் எல்லாம் எடுத்து பண்ணேன். Next பாருங்க, the correct option for the value of vapor pressure of a solution at with 45 degrees Celsius with benzene to obtain in molar ratio. Okay, number of moles of benzene வந்து approximate number of moles of benzene வந்து 3 ன்னு எடுக்கலாம், octane வந்து 2 ன்னு எடுக்கலாம். Okay, so mole fraction of benzene வந்து 3/5 ன்னு எடுக்கலாம், mole fraction of octane வந்து 2/5 ன்னு எடுக்கலாம். Okay, நமக்கு என்ன வேணும், total pressure P total is equal to P0 benzene into Chi-V plus P0 octane into Chi-O. That is equal to 3/5 into P0B எவ்வளவு, பென்சீனோட 280 plus 2/5 into இது 3/5 into 420. இதை நீங்கள் சால்வ் பண்ணணும். இது சால்வ் பண்ணும்போது ஐ திங்க் அப்ராக்சிமேட்லி 336 வரும். எதுக்கும் இதை சால்வ் பண்ணி பாருங்கள். ஐம் நாட் ஷுர் அபவுட் த ஃபைனல் ஆன்சர், பட் 336 தான் வரும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்கள்,
the slope of a Arrhenius plot நமக்கு எல்லாருக்குமே தெரியும் Arrhenius equation வந்து k is equal to a into e raised to minus ea by rt. left hand side ல natural log எடுத்தேன். அப்போ right hand side ல என்ன ஆகும் ln of a into e raised to minus ea by rt ஆகும். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் log a b is equal to log a plus log b. ஸோ left hand side ln k அப்படியே இருப்பேன், right hand side ln a plus ln e raised to minus ea by rt. இப்போ பாருங்க ln k is equal to ln a. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நேச்சுரல் லாகும் எக்ஸ்போனன்ட்டும் கேன்சல் ஆகும். ஸோ இங்கே மைனஸ் இஏ பை ஆர், ஆர்ண்ட கூட தான் டி, ஆனால் அதை நான் செப்பரேட்டாக இப்படி எழுதுகிறேன் ஃபார் த கன்வீனியன்ஸுக்கு. இப்போ இதை வந்து நீங்கள் இப்படி எடுத்துக்கலாம். திஸ் இஸ் ஒய், இது வந்து ஒய் ஆக்சிஸு, இது சி, இது எம்எக்ஸு. அப்போது நமக்கு இதிலிருந்து என்ன சொல்ல முடியும்? ஸ்லாப்னு சொன்னால் மைனஸ் இஏ பை ஆறு தான் சொல்ல முடியும். அந்த ஸ்லாப்போட வேல்யூ தந்திருக்காங்க -5 into 10 cube சொல்லி தந்திருக்காங்க. அப்போ EA is equal to என்ன? R into 5 into 10 cube. ஆரோட வேல்யூ என்ன? 8.314 into 5 into 10 cube. 8.314 எல்லாம் எடுக்கும்போது ஜூலில் தானே வரும், ஆனால் ஆப்ஷன் எல்லாமே கிலோ ஜூல் இருக்குது. ஸோ ஜூலை கிலோ ஜூலாக மாற்றுறதுக்கு by 1000 பண்ணுங்கள். அப்போ 1000 10 cube கட் ஆகும். 8.314 into 5, 8 into 5 40. அப்போ 40க்கு ஜஸ்ட் மேலே இருக்கும், 49.5. ஆப்ஷன் 4 is the right answer. Clear? Next பாருங்க, for irreversible expansion of an ideal gas isothermal condition. இப்போ ரெண்டு வார்த்தைகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு ஐசோதர்மல் பாருங்க. ஐசோதர்மல்னு சொன்ன உடனே நமக்கு என்ன சொல்லலாம்? டெல்டா டி 0. டெல்டா டி 0னா டெல்டா யூ ஆல்சோ 0 பிகாஸ் டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு என்சிபி டெல்டா டி தானே. இப்போ டெல்டா யூ 0, இது நாட் ஈக்குவல் டு 0, அப்போ இந்த ஆப்ஷன் வராது. இது நாட் ஈக்குவல் டு 0, இந்த ஆப்ஷன் வராது. அடுத்தது irreversibleனு சொல்லியிருக்காங்க. இப்போ சில irreversibleல டெல்டா எஸ் எப்படி இருக்கும்? irreversible reactionல delta S total equal to 0 வராது, not equal to 0 தான். reversible இருந்தால் delta S total equal to 0 எடுக்கலாம். இது irreversible தானே. irreversible delta S total not equal to 0, delta S total not equal to 0. so option 2 is the right answer. possible reversible இருந்தாலும் irreversible இருந்தாலும் delta U 0 தான், ஆனால் delta S ஓட வேல்யூ மாறும். என்சிஆர்டியில் இருக்குது, கரெக்டாக அப்படியே கொடுத்துருக்கு ஸ்டேட்மெண்ட்ஸு. இதை பாருங்கள். சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் ஃபார் த ப்ரெஷர். ஓகே, பசங்களாம் இந்த கொஸ்டின் நமக்கு தேவையில்லை, ஏன்னா இது வந்து நம்ம சிலபஸில் இல்லாத அவுடேட்டட் சிலபஸில் இருக்கிற கொஸ்டின். நிறைய கொஸ்டின்ஸ் அப்படி ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி 45 கொஸ்டின்ஸ் இருக்கும்ல, பட் நமக்கு வந்து இன்றைக்கி அவ்வளோ கொஸ்டின் இல்லை. ஏன்னா அந்த காலத்தில் 2021 சிலபஸில் இருந்த சாப்டர்ஸு இப்போ நம்ம படிக்க வேண்டாம். சர்ஃபஸ் கெமிஸ்ட்ரி, சாலிட் ஸ்டேட்டு, அதே மாதிரி இது வந்து ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர், அந்த கொஸ்டின் அந்த சாப்டரில் இருக்கிற ஒரு கொஸ்டின் தான். ஸோ அதை ரிமூவ் பண்ண மறந்துருக்காங்க. ஸோ ஓகே, நமக்கு இதை இக்னோர் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இக்னோர் இட். Next question பாருங்க. The product formed in the following chemical reaction. Okay, இங்கே NaBH4 இருக்குது. NaBH4 is a reducing agent. ஆனால் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் மாதிரி அவ்வளோ எஃபெக்டிவானு கேட்டால் இல்லை. NaBH4க்கு என்ன பண்ணலான்னு கேட்டால் ஆல்டிஹைடையும் கீட்டோனையும் ரெடியூஸ் பண்ணலாம். அப்போ இது கீட்டோன் தானே. ஆமாம், கீட்டோனை ரெடியூஸ் பண்ணுவாங்க. இது C டபுள் பாண்டு என்ன ஆகும்? CHOH ஆகும். C டபுள் பாண்டோ CHOH ஆகும். இது ஆகலை, இது ஆயிடுச்சு, இது ஆயிடுச்சு, இது ஆயிடுச்சு, எல்லா இடத்துலையும் ஆயிடுச்சு. அதே மாதிரி எஸ்டரை ரெடியூஸ் பண்ண முடியாது. அப்போ எஸ்டர் அப்படி தான் இருக்கணும். ஓகே, இங்கே எஸ்டரையும் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க, இங்கே எஸ்டர் ஏதோ பண்ணியிருக்காங்க, இங்கே எஸ்டர் எதுவும் பண்ணலை, இங்கே எஸ்டர் ஏதோ பண்ணியிருக்காங்க. ஸோ எதுவும் பண்ணக்கூடாது. சோடியம் போரோஹைட்ரேடால் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோனை ரெடியூஸ் பண்ண முடியும், ஆனால் எஸ்டரை பண்ண முடியாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் 0.007 மோலார். ஸோ கான்சன்ட்ரேஷன் தந்திருக்காங்க, அது கண்டிருக்கு. லாம்டா எம் த வேல்யூ தந்திருக்காங்க. வாட் இஸ் த டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட்? டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட்னா கேஏ கண்டுபிடிக்கணும். சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன். பாருங்கள், ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலி இது நமக்கு தெரியும். கொல்ராஷஸ் லா படிக்கும்போது நம்ம படிச்சிருக்காங்க, அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கொல்ராஷஸ் லாவும் படிச்சிருக்காங்க. ஸோ அதில் கேஏ வேல்யூ டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா C∝² டிவைடட் பை 1 - ஆல்ஃபா. இதில் C வந்து நமக்கு தெரியும் 0.007 α² டிவைடட் பை 1 - ஆல்ஃபா. அப்போ இனிமேல் தெரிய வேண்டியது ஆல்ஃபா தான். ஆல்ஃபா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தான் மோலார் கண்டக்டன்ஸ் டிவைடட் பை லிமிட்டிங் மோலார் கண்டக்டன்ஸ். கொஸ்டினில் பாருங்கள், மோலார் கண்டக்டன்ஸ் தந்திருக்காங்க, இட் இஸ் 20. லிமிட்டிங் மோலார் கண்டக்டன்ஸ் தரலை. ஆனால் இங்கே பாருங்கள், இந்த டேட்டா பாருங்கள், 350 லாம்டா H ப்ளஸ் CH3CO - 50. அப்போது கொல்ராஷஸ்லோ அப்ளை பண்ணால் லிமிட்டிங் மோலார் கண்டக்டன்ஸ் இது ரெண்டும் ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்? 400.
அப்போ lambda m naught வந்து 400. ஸோ பசங்களா 0 0 கட் ஆகும். 2/4 into 1/10. 2/4 னா 1/2. 1/2 னா 0.5. 0.5/10. that is equal to 0.05. ஸோ ஆல்ஃபாவும் கிடைச்சது. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. K is equal to 0.007 into 0.05 square divided by 1 minus 0.05. ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணால் உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர் கிடைக்கும். The correct answer is I think approximately option 2 வரும்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பாருங்கள், எதுக்கும் செக் பண்ணி பாருங்கள். இதான் இந்த ஃபார்முலாவை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த ஆன்சர் வருதாங்க. நெக்ஸ்ட் இது ஆர்பிசி டெஃபிஷியன்சி டிசீஸ். ஓகே, பயோமாலிகுல்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் இது வந்து வைட்டமின் B12. ஓகே, ஃபேக்சுவல் கொஸ்டின் தான், ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஓகே பசங்களா, ஸோ that's it. நம்மளோட நீட் 2021 கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் முடிஞ்சுது. கொஸ்டின் நம்பர் கம்மியாக இருக்கே, 38 தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சாலிட் ஸ்டேட்டு அன்னைக்கு இருந்தது, இப்போ இல்லை. சர்ஃபஸ் கெமிஸ்ட்ரி அன்னைக்கு இருந்தது, இப்போ இல்லை. மெயினாக அதே மாதிரி போலிமர்ஸு அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன சாப்டர்ஸ் எல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் இப்போ இல்லை. அதே மாதிரி பீரியாடிக் டேபிளில் இருக்கிற கண்டென்ட்லேயும் வந்து ஷார்ட்டாக வந்திருக்கு. ஓகே, அதனால தான் நம்பர் ஆஃப் கொஸ்டினில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ பசங்களா, நமக்கு இப்போ என்டிஏவோட நீட் ஜேஇ சிலபஸில் இருக்கிற எல்லா சாப்டரும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த செஷன் வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்டாக சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி சைலத்தோட ப்ரெஸ்டீஜியஸ் கோர்சஸான தளபதி பேட்ச், வெற்றி, ஃபாஸ்ட் ட்ராக் பேட்சில் எல்லாம் வந்து இப்போது ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் உங்களுக்கு அந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணி படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது கோர்ஸ் தேவைன்னா ஜஸ்ட் காண்டாக்ட் அஸ் இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ப்ரிப்பரேஷனை சூப்பராக கொண்டு போங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.